வீட்டில் ஒருத்தரையும் காணோம், நீங்க மட்டும் தனியா இருக்கிறீங்க. வனஜா உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவன் வெளியே போயிருக்கா. என்னமோ சின்ன வேலை, பேங்க் வேலையை வெளியே போயிட்டு வரமான்னு போனா. வந்தா தான் தெரியும் என்னன்னு. பாவ வெயில வேற போயிருக்கா. அவன் வீட்டுக்கார கூட வண்டியில தான் போயிருப்பா. ஆமா வண்டியில தான் போயிருக்காங்க. சரி நீ வந்து உட்காரு. இந்த வழியில போனா உங்களை பார்த்து பலர் வந்து எங்க அந்த மருமகளை காணோம். என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? ஆமா, அவன் வேலையை நீ தான் வச்சுக்கணும். என் பிள்ளைகளை எல்லாம் வீட்டில் இருக்கலாம் அப்படி வேலை செஞ்சு நான் பழக்கிருக்கேன். இப்போ வர்றவளுக்கு நல்ல வசதியாக இருக்கணும்னு வராளுங்க. அவளுக்கு வச்ச வீட்டுக்காரங்க அப்படி நம்மளும் பொட்ட பிள்ளை பற்றி வச்சிருக்கோம். அதுக்கு போன இடத்துல அவங்க மாமியாமார்கிட்ட கஷ்டப்படுதுங்க. நம்ம அப்படியா? சரிவா, நம்ம உள்ள போய் பேசுவோம். என்னதான் வேலை செஞ்சேன்னு என் மருமகளை வேலை செஞ்சேன்னு சொல்லுவாங்களா? அது சொல்ல மாட்டாங்க. அவ பாவம் வெளியே போறேன்னு சொல்லிட்டு போயிடா. அவகிட்ட பணம் காசு இருக்கிற அடிக்கடி புருஷனை கூட்டிட்டு வெளியே போறேன்ட்டு போயிடா. நம்ம என்னதான் விழுந்து பார்த்தாலும் நம்மளுக்கு கெட்ட பேர் மட்டும்தான் மிச்சம். என்ன தனியாவே புலம்பிட்டு இருக்க எப்பயும் போல? என்ன பண்றது, தனியா தான் புலம்ப வேண்டியதா இருக்குது. ராணி கிட்ட சொல்றாங்க மருமகளும் மாமியார் வீட்டுல போய் கஷ்டப்படுறாங்களாமா. மருமகளுக்கு இங்க ரொம்ப சொகுசா இருக்கமாமா. என்னன்னு பாத்தீங்களா, இந்த அம்மாக்கு மாமியார்கள் எல்லாம் மருமகளை கஷ்டப்படுறது இல்லாம பத்தாதுக்கு நாத்தனார்கள் அடிக்கடி வந்து உட்காந்துட்டு தம்பி வண்டாட்டிகளும் வெளியே அதுக்கு ஒரு சண்டை. இதெல்லாம் சும்மா அவங்களை கூட்டிட்டு போறாங்க. எங்க வீட்டுக்கு வருவாங்களா, எங்க பாக்குறாங்களா, அம்மா கிட்ட உஸ்பேத்தி அம்மா சண்டை இழுத்து விட்டுட்டு போறது. பணங்காசு இருக்கிற மருமக கிட்ட வேணா நாத்தனாரும் மாமியார் ஒட்டிக்குவாங்க.